நான் ஸ்கூல் படிக்கிறப்பதான் எங்கள் இங்கிலீஷ் சார் சொல்லுவார், இப்போதான் எல்லாரும் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து ரொம்ப 3 மணி நேரம் பேச்சு 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்ன சார் ஒரு முறை கேட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி விஷயத்தையும் கேட்குறாங்க. பேசணும் அப்படின்னு சொன்ன சொன்னார், நான் வந்து 1 மணி நேரம் பேசுறதா இருந்தா 5 நிமிஷம் பேசுறதா இருந்தா 15 நாள் கழிச்சு வாங்க, 1/4 மணி நேரம் பேசுறதா இருந்தா 1 வாரத்தில் வாங்க, 1 மணி நேரம் பேசுறதா இருந்தா இப்பயே போவாங்க அப்படின்னா. ஏன்னா 5 நிமிஷம் பேசுறதா உலகத்திலே கஷ்டம். 5 நிமிஷம்ன்றது டைம். அந்த 1 மணி நேரம் பேசுறதா இருந்தா எவ்வளவு தயார் பண்ணுங்கிறது வேற விஷயம். நீங்க கேட்குற மாதிரி நான் ஒரு 32 வருஷமா மேடைகளில் பேசியிருக்கேன். குறிப்பா சோழவந்தான்ல என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் மாறி இதுல அங்க இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்ல மார்கழி மாசத்துல திருப்பாவூர் திருவம்பாவை பேசுறேங்க. எங்க அப்பா போக முடியாதப்ப நான் போனேன். 14 வருஷம் பயிற்சி எடுத்திருக்கேன். காலையில அதிகாலை எழுந்திருச்சு போய் மேடையில பேசி பழகிருக்கேன். அதனால இன்னைக்கும் நான் மேடைக்கு வர்றேன்னா, இப்ப நேற்று உங்களுக்கு தெரியும் போய் ஒரு 10 புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தேன். சும்மா ஒரு கருத்து பார்த்துருவேன், பார்த்துட்டு பேச வந்துடுவேன். தயாரிப்பு இல்லாமல் பேச வர முடியாது. அரங்கின்றி பட்டாடியை இலக்கிய நூற்பழக்கம் இல்லாதவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, நல்லா படிச்சுட்டு வந்தாலுடைய பேச முடியாது. எனக்கு 2 கேள்வி இருக்கு. அதாவது இப்போ நம்ம படிக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆங்கிலம் படிச்சாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து வாழ்க்கை உண்டுன்றாங்க. இதன் மூலமா அழியதுன்னு கூட பல பேர் சொல்றாங்க. இதுல உங்க பார்வை தமிழாசிரியர் இருந்தாலும் நீங்க எல்லா மொழியும் படிக்கலாம். குறிப்பா நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் வாழணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் படிக்க, இந்தியா முழுவதும் பயணப்படணும்னு நினைச்சீங்கன்னா ஹிந்தி படிக்க, உலகம் முழுவதும் பயணப்படணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நிச்சயமா ஆங்கிலம் படிக்க. ஆங்கிலம் படிக்காம இருக்க முடியாது. ஆனால் ஆங்கிலம் என்பது மொழிதானே தவிர அறிவு இல்லை. ஞாபகம், வெறும் மொழிதான். எல்லாரும் நினைக்கிறாங்க இங்கிலீஷ்னா பெரிய ஒண்ணும் இல்லை. நீங்க 4 4 8 அப்படிங்கிறீங்க, 4 + 4 = 8ங்கிறீங்க. நான் அதவே 4 + 4 = 8 அப்படின்னு நீங்க என்ன அப்பா எம்பிட்டு அறிவு, ஒரு மண்ணு கிடையாது. நீங்க சொல்றத நம்பர் இங்கிலீஷ்ல சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப ஆங்கிலம் எதுக்காகன்னு கேட்டா, நாம உலகத்துல பயணப்படணும்னு வேணும்னா நமக்கு இன்னொரு மொழி கட்டாயம். இப்படி கூட வச்சுக்கலேன், ஆங்கிலம் இல்லாம சமாளிக்கலாமா? தாராளமா. ஜப்பான்ல நம்ம ஆட்கள் பிரமாதமா இருக்காங்க. ஜப்பான் மொழி போய் படிச்சுக்கிறாங்க. மாஸ்கோ போயிருந்தேன் இப்ப சமீபத்துல, ரஷ்ய மொழி அற்புதமா பேசுறாங்க. ஏன் நம்ம ஆட்கள் மெடிக்கல் படிக்க போனா 1.5 வருஷம் ரஷ்ய மொழி படிக்கணும், அப்பதான் மெடிசன் படிக்க முடியும். அப்ப எல்லா மொழியும் படிச்சுக்கலாம். ஆங்கிலம் என்பது மொழிதான், அது அறிவு இல்லை. அதனால நீங்க படிச்சுக்கங்க, உங்களுக்கு நல்லது. என் பேர் பார்கவி. நீங்க வந்து பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கீங்க. எனக்கு பட்டிமன்றம் ரொம்ப பிடிக்கும். அதில் லீட் பண்ணணும்னா முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி, சுத்தமா இருக்கக்கூடாத ஒரு குவாலிட்டி. இருக்க வேண்டிய ஒரு தகுதி, இருக்கக்கூடாத ஒரு தகுதி. முதல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். முதல்ல ஆர்வம் இருக்கணும், நிறைய வாசிக்கணும், மேடையில தயங்காம பேசுறதுக்கு பழகணும். சித்திரமும் கைப்பழக்கம், செத்தமிழ் நாப்பழக்கம். பேசி 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 பழக்கம். அதுக்காக செல்போன்ல பேசக்கூடாது, அது பேச பில்லுதான் வரும். மேடையில பேசி பழக்கம், ஆர்வம், முயற்சி, மேடை பயிற்சி, இதுதான் இருக்க வேண்டிய தகுதி. இருக்கக்கூடாத தகுதி என்ன அப்படின்னா, அமங்கலமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, பிறர் மனமாக பேசக்கூடாது. பேச்சினுடைய முக்கிய தகுதி என்னன்னா, அமங்கலத்தை தவிர்க்க வேண்டும், ஆபாசத்தை தவிர்க்க வேண்டும், பிறர் மனம். 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஜோக் சொன்னோம்னா 9 பேர் சிரிச்சு ஒருத்தர் கண்ணீர் விட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு குறித்து காயப்படுத்த மாதிரி ஹட்பட் மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடாது. அப்ப இப்படி தயார்பட்டோம்னா நல்லா ஜெயிச்சோம். என் பேர் ராஜ சந்தோஷி. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் கேள்வி இருக்கிறேன். நயன்தாரா அவரோட நடிச்சது எப்படி இருந்துச்சு? இப்ப அந்த படம் எனக்கு ஷூட்டிங் கொடுக்குறப்ப விஜய் 60 படத்தோட பேர். நான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். போக வேண்டிய சூழல் இருந்தது. திடீர்னு அந்த படத்தை கூப்பிட்டாங்க.
அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இது ஒரு பெரிய வாய்ப்பு. அவருக்கே அங்கேயே தான் இருக்கும். ஆனால் நயன்தாரா கூட பண்ண வாய்ப்பு விஜயோட நடிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. சரிட்டு அப்புறம் போய் நடிக்க போனேன். ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது. அவங்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்கேன். அப்பாவை நடிச்சிருக்கிறேன். நிறைய ஹீரோவோட நடிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு இன்டலெக்சுவல், அதாவது அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க மட்டும் இல்லை, ரொம்ப அறிவாகவும் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, நடிக்கிற போது நான் சில விஷயம் பார்த்தேன். அப்படின்னா எனக்கு தமிழ் துறையில மற்றது தெரியும், நடிப்பு துறையில் வர்றப்ப எனக்கு சில விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சில நுணுக்கங்களாக, அதாவது நீங்க எந்த நிமிஷம் இந்த வளர்த்து வந்தீங்கன்னா இதுல வந்து கேமரால இருந்து அழகா தெரிவிங்க, இப்படி வாங்க சார், இந்த பக்கம் அப்படின்னு நான் என்னை புதுமுகமாக அவங்க பார்க்கறேன். ஏன்னா இந்த பேராசிரியர் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அந்த அறிமுகத்தோட அதே மாதிரி அவர் விஜய் சார் என் கூட வந்து உட்கார்ந்துக்குவார். சொல்லுங்க சார், என்ன பட்டிமன்றத்தில் என்ன சொல்லுவீங்க, எப்படி திருப்பி சொல்லுவீங்க அப்படின்னு. இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுனேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க ஸ்பீச் நிறையவே பார்த்துருக்கேன். அதை ரொம்ப நீங்கள் குறிப்பிடுறது நேரத்தை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை பண்ணாலும் டெடிக்கேட்டாக பண்ணுவீங்க. நான் சில நிறையாவே கவனிச்சிருக்கேன். அதை எதை பண்ணாலும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நேரம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, டெடிக்கேட் அது பண்ணிட்டும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? காலையில் ஷூட்டிங், மத்தியானம் டப்பிங், சாயங்காலம் கன்னியாகுமரியில் மீட்டிங் வச்சுக்கங்க. இப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கப்ப எப்படா இது முடிச்சு டப்பிங் ஓடுவோம், டப்பிங் முடிச்சுட்டு எப்படா ஏர்போர்ட்டுக்கு ஓடுவோம், எப்படா ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கப்ப ஒரு தடவைலாம் நான் ஏர்போர்ட் போகிறதுல டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஒன்றும் பயப்படல, விமானம் போயிடுச்சு. உடனே ஒரு காரை பிடிச்சி பெங்களூர் போயிட்டேன். ஏன்னா பெங்களூரில் மீட்டிங் 6 மணி நேரம் பயணம், 8 மணிக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நான் ஆட்டவே சொல்லிட்டே வரேன். வந்துட்டு இருக்கேங்க, வந்துடுவேன், ரெடியா இருப்பேன். ஒன்றும் பண்ணலை, ஒரு டீ கூட சாப்பிடல. அப்படி போனே மைக்க பிடிச்சிட்டேன். பேசிட்டு அன்னைக்கு யாராவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு எங்கிட்டே இருக்கணும். இசையும் பத்தினை போ மனம் வேண்டிய படிச்சதும் உடல் கேட்டேன் அப்படின்னா, இசையூர் பந்துன்னா என்ன அப்படின்னா வேகமாக பந்து. அது மாதிரி நம்முடைய மனசு இருக்கணும், உடம்பு இருக்கணுங்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கேற்றபடி டயத்தை ரொம்ப தயாரா இருப்பேன். இப்ப நீங்க ஒரு உதாரணம் இருந்தேன், டிசம்பர் மாசத்துக்கு நான் தேதி கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இப்ப நம்ம வந்து என்ன ஜூலை, இன்னும் 6 மாசம் கழிச்சு தேதி கொடுத்துருக்கேன். அடுத்த ஆண்டுக்கு 2 தேதி கொடுத்துருக்கேன். 2020க்கு 2 தேதி கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் இதுக்காக என்ன தயாரிக்கிற மாதிரி வீடு, மனைவி, மக்கள், புஸ்தகம், படிப்பு, என்டர்டைன்மெண்ட் இத்தனைக்குமான விஷயத்த நான் திட்டமிட்டுக்கிறேன். சில நேரத்தில் நான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அதனால சமாளிக்கிறது கஷ்டப்பட்டு தான் சமாளிக்கிறேன். சில நேரங்கள்ல என்னை 23வது ஆளா பேச விட்டுருவாங்க. அப்ப நான் பரவ பாடு எனக்கு தான் கஷ்டம் தெரியும். சொல்லி எல்லாம் கேட்டு சமாளிச்சுருப்பேன். இப்ப சமுத்திரக்கணி படத்தில் நடிக்கிறப்ப என்ன ஒண்ணு, சார் 11 மணிக்கு ஃபிளைட் அப்படிங்க, என்ன கவலைப்படாதீங்க, 10 மணிக்கு நீங்க ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி சரி, 7 மணிக்கு வாங்க அப்படிப்பாரு. 3 மணி நேரத்துல என்ன ஷூட் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஷாட் எல்லாரும் இருக்க மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்புறம் பூரா க்ளோஸ் அப் ஷாட் தான். நான் இருக்கிற ஷாட் பூரா எடுத்து முடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம போய் பின்னாடி சொல்லிட்டோம்னா அதை செஞ்சிடலாம். நீங்க கேட்டதுனால சொல்றேன், உத்தமவில்லைன்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா? உத்தமவில்லைன்னு ஒரு படம், கமல் படம். அது நான் வந்து மந்திரியா நினைச்சிருப்பேன். இதெல்லாம் வச்சு பிக்கெல்லாம் வச்சிருக்கேன். அதுல பெங்களூர்ல ஷூட்டிங் நடக்குது. நான் கமலுக்கு சொல்றேன், நான் வந்து இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, நான் போய் கையெழுத்து போடுறேன் காலேஜ்ல. இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, என்னோட நான் ரிட்டையர்ட் ஆகிறேன், இல்லைன்னா எனக்கு சம்பளம் கிடைக்காது. ஐயோ அப்படியா, இந்த பாட்டு போது நீங்க இருக்கணுமே, இந்த பூஜா குமார் ஆடுவாங்க, அந்த பாட்டுல நான் இருக்கணுமே, என்ன செய்யுது அப்படின்னாரு. இல்லை நான் இன்னைக்கு போகணுமே, சரி கொண்டு செய்வோம், பாட்டு ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீங்க உள்ள வர்றப்ப என்ன செய்றீங்க, அவர் என்ன சொல்றாரு, உள்ள வர்றப்ப என்ன செய்றீங்க, இந்த டான்ஸ் பாடலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே வாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியில போயிருக்கேன். எங்க போட்டுருன்னு கேட்டேன், மதுரைக்கே போயிருக்கேன் அப்படின்னு. அவ்வளவுதான். அதாவது கரெக்டா நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளை ரிலீஸ் பண்ண டைம் கொடுப்பாங்க. நம்ம வந்து தயங்காம சொல்லிட்டே இருக்கோம். அதான் முக்கியம். சரி, ரொம்ப நன்றி.